ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். புன்னகை மலரட்டும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி vlog என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் இப்போது கிச்சன் மேக் ஓவர் பண்ண போகிறேன். கிச்சன் மேக் ஓவர் எப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். நான் எதுவுமே இப்போ ஆன்லைனில் வாங்கலை. ஏற்கனவே வாங்கின திங்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே ரைட் சைடில் தண்ணி குடம் வச்சுருக்கோம். ஸ்டீல் குடத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காகவும், பிளாஸ்டிக் குடத்தில் சமையல் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சாரி, கொஞ்சம் படப்படான்னுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் அப்படின்றதுனால காவேரி தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். டெய்லியுமே போர் தண்ணி வரும். நார்மலாக போர் தண்ணி இங்கேயே பப்ளிக்கில் போர் போட்டு நம்மளுக்காக விடுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் சம்புக்கு போயிடும். நாங்கள் மோஸ்ட்லி காவேரி தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு 3 குடம் பிடிப்பேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அப்படின்றதுனால அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி குடம் பக்கத்தில் ஸ்பைஸ் ரேக் இருக்கும். அண்ட் நார்மலாக ஒரு ஸ்டெப் ரேக் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு நோட் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த நோட்டில் நான் இப்போ தான் கொஞ்சம் திங்ஸ் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கணக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக அதெல்லாமே திங்ஸ் நான் இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வரணும், மார்னிங் நம்ம கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருவேன். இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மந்த்லி க்ராசரிஸ் எங்கள் வீட்டில் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால் நான் இப்படி எழுதி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆயில் ரேக் இருக்கும், மிக்ஸி இருக்குது, கெட்டல் இருக்குது. கெட்டல் பக்கத்தில் ஆயில் ரேக் இருக்கும். ஆயில் ரேக்கில் உப்பு, புளி இதெல்லாமே இருக்கும். இது நாட்டு முட்டை. நம்ம வீட்டில் கோழி இருக்குது. ஸோ கோழி முட்டை போட்டு பசங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே கோழி வளர்த்துட்ருக்கோம். நாட்டு முட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாட்டு முட்டை பசங்களுக்காக. பக்கத்தில் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறமா இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்காக ஒரு குட்டி உரல் இருக்குது. இந்த ரேக் சாப்பாடெலாம் செஞ்சு வைக்கிறதுக்காக எப்பவுமே இருக்கும். ஸ்டவ் மேலே பால் பாத்திரம் எப்போவுமே இருக்கணும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஸ்டவ் காலியாக விடக்கூடாது. அந்த 3 பர்னர்லையுமே எதனா ஒன்று வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுத்துலையாச்சும் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மேலே இருக்க அந்த 2 ரேக் மட்டும்தான் ரேக்ஸுன்னு இருக்கிறது. இது உட்டன் ரேக்கு. இது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபுல் க்ளீன்டு விலாகில் பார்க்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டு. ஏன்னா அதுக்கு நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன், வேறு பெயிண்ட்டு. இந்த 2 டீபாஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரேக் வச்சுட்டு நான் அதில் தான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் டெய்லி அக்சஸ் பண்ணுறது, குக்கர், இட்லி குண்டா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மிக்ஸி இதெல்லாம் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ ரேக் இல்லாததுனால இப்படி இருக்குது. நம்மளது நான் மாடலர் கிச்சன் அப்படின்றதுக்காக நான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இந்த 2 ரேக்குக்கு பக்கத்தில் ஒரு 3 டயர் ஓப்பன் ட்ரா மாதிரி வச்சுருக்கேன். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரா தான் இது. மண் சட்டி கீழே வச்சுருக்கேன். இது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால அது அடியில் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அதை கறிக்கு ஆர் ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்க மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். அண்டு பனியார்கள்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் லாஸ்ட்டாக வச்சாச்சு. டெய்லி வாங்கிட்டு வந்தால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் அப்பப்போ பேக்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு பாக்ஸாக போட்டு அந்த பாக்ஸில் வச்சுருவேன். மேலே இருக்கிற அந்த 12 பாக்ஸஸ் ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கினேன். அதில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது பேக்கெட்டோடு அதில் வச்சுருப்பேன் எடுக்கிற பொருளுக்கு. ஏன்னா நம்ம அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எதில் எந்த பொருள் இருக்குது அப்படின்றது. ஸ்டீல் ரேக்லேயே நம்ம போட்டாலும், ஸ்டீல் பாக்ஸஸ்லேயே நம்ம போட்டு வச்சாலும் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்போது நம்ம எந்த பொருளை எந்த பாக்ஸில் வச்சோம் அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது லேடிஸ்க்கு ஒரு மெமரி பவர் இருக்கும். என்ன தான் விஷயம் நம்ம மறந்தாலும் அது எப்பவுமே இருக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் டெய்லி காய் வாங்கி டெய்லி செய்வேன். வாங்கி டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த பானையில் அது என்னது பித்தளத்தாழையில் சமையல் செய்கிற அரிசி எப்போவுமே இருக்கும். அது ஃபுல்லாக இப்போ காலி ஆகிடுச்சு. அதை க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் காட்டலாம் அப்படின்னு தான் அதை காமிச்சிட்ருக்கேன். அதுவும் அரிசி டப்பா தான், அது ஃபுல்லாகவும் அரிசி இருக்கும். அரிசி மூட்டை வாங்கிடுவோம். ஸோ அது மட்டும்தான் நாங்கள் மந்த்லி ஃபுல்லாக வாங்குறது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. அண்ட் ரேக் இப்போது இந்த பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓம் வாட்டர் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டிங்க. இது நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்றத நீங்கள் எழுதி வைக்கும் போது
இது நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோம், இது தேவையா? நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு அது வந்து தோணும், இல்லை நான் இது வாங்கியிருக்கேன், இது இருக்கா இல்லையா, இது வந்து நம்மளுக்கு யூஸா, வீட்டுக்கு யூஸா, இல்லை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து ஒரு பொருள் வாங்கும்போது தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் அதை வந்து அழுக்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு மெம்பர் வந்து நம்ம வீட்டில் இருப்பா இல்லைங்களா. எங்கள் வீட்டில் எல்லா மெம்பரும் அதே மாதிரி தான். ஸோ அதை வந்து பெருசு பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க வந்து அழுக்கு பண்ணிகிட்டே இருந்தாலும் அது வந்து எனக்கு பழக்கமாகி போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நான் விட்டுட்டேன். சின்ன பசங்க இல்லைங்களா, அவங்க வந்து வந்து சரி பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.